வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் வானொலி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை இப்படியும் ஒரு அப்பா. வாங்க கதைய ஆரம்பிக்கலாம். அன்பு அவனோட ஃப்ரெண்டு நிலாவுக்கு ஃபோன் பண்ணான். ஹாய் அன்பு, என்ன காலையிலேயே ஃபோன் பண்ணிருக்க? ஒரு முக்கியமான விஷயம் நிலா. என்ன விஷயம்? எனக்கு எங்க வீட்ல மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஏய் சூப்பர் அன்பு, வாழ்த்துக்கள். பொண்ணு யாரு, என்ன படிச்சிருக்கா, எந்த ஊரு, பொண்ணு பேர் என்ன? ஏய் இரு இரு, இவ்வளவு கேள்வியையும் மொத்தமா கேட்டா எப்படி? கொஞ்சம் பொறுமையா இரு. சரி, பொறுமையா இருக்கேன், சொல்லு. பொண்ணு பேரு கலாதேவி. எம்காம் படிச்சுட்டு பேங்க்ல வேலை பாக்குறா. ஊரு நீ வேலை பாக்குற அதே ஊருதான். அப்படியா? வீடு எங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவ வேலை பாக்குற பேங்க் நேம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தேவி வேலை பாக்குற பேங்கோட பேரை சொன்னா அன்பு. ஏய் சூப்பர், அந்த பேங்க்ல எனக்கு அக்கவுண்ட் இருக்கு. அங்க எனக்கு ஸ்டெல்லான்ற மேடம தெரியும். சூப்பர் நிலா, அப்ப எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. என்ன? தேவிய பத்தின ஃபுல் டீடைல்ஸ் வேணும், அவ்வளவுதானே? சூப்பர் நிலா, இதுக்குத்தான் நிலா வேணும்னு சொல்றது அப்படின்னு அன்பு சொன்னதும் மறுமுனையில நிலா தும்முனா. என்னாச்சு? ஏன் தும்முற? உடம்பு சரியில்லையா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ வச்ச ஐஸ்ல ஜலதோஷம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நிலா சிரிச்சா. அப்புறம் சொன்னா, கவலைப்படாத, நான் உன் ஆளை பத்தி விசாரிச்சுட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். நீ உன் ஆளோட போட்டோவை எனக்கு அனுப்பு. தேங்க்ஸ் நிலா அப்படின்னு சொல்லிட்டு அன்பு போனை வச்சான். உடனே தேவியோட போட்டோவை நிலாவுக்கு அனுப்புனான். இப்போ எப்படி தேவிய சந்திக்கிறது, யார துணைக்கு கூட்டிட்டு போறது? பேசாம நேரே பேங்குக்கு போவோம், அந்த மேடம பார்த்து பேசுவோம், அப்புறம் தேவி வீட்டுக்கு எப்படி போறதுன்னு யோசிப்போம் அப்படின்னு முடிவு பண்ணா நிலா. அப்புறம் அவ வேலை செய்யற ஆபீஸுக்கு ஃபோன் பண்ணி லீவ் சொன்னா. அப்புறம் நேரே தேவி வேலை செய்யற பேங்குக்கு வந்தா. அந்த பேங்க்ல வேலை செய்யற ஸ்டெல்லா மேம சந்திச்சா நிலா. வாங்க நிலா, என்ன இந்த பக்கம்? அக்கவுண்ட்ல ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணுமில்ல மேடம், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். சொல்லுங்க, என்ன பண்ணணும்? என் ஃப்ரெண்டு பேரு அன்பு. அவனுக்கு பொண்ணு பார்த்திருக்காங்க. அந்த பொண்ணு இந்த பேங்க்ல தான் வேலை பார்க்கறாங்க. அதான் அவங்கள பத்தி உங்ககிட்ட விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? பொண்ணு பேர் என்ன அப்படின்னு ஸ்டெல்லா கேட்டதும் தன்னோட போன்ல உள்ள தேவியோட போட்டோவை காட்டி, இவங்க தான், பேரு கலாதேவி அப்படின்னா நிலா. போட்டோவை பார்த்ததும் ஸ்டெல்லாவோட முகம் மாறுச்சு. அப்புறம் சொன்னா, இருந்திருந்தும் இந்த பொண்ணுதானா கிடைச்சது அப்படின்னு ஸ்டெல்லா கேட்டதும் நிலாவுக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. ஏன், என்னாச்சு அப்படின்னு பதறி போய் கேட்டா நிலா. உடனே ஸ்டெல்லா மழுப்ப ஆரம்பிச்சா. இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு ஒரு மாதிரி தயங்கி தயங்கி சொன்னா ஸ்டெல்லா. ஆனா நிலா விடவே இல்ல. அவளை விடாப்பிடியா பிடிச்சுக்கிட்டு கேட்டா, ப்ளீஸ் மேம் சொல்லுங்க, என் ஃப்ரெண்டோட வாழ்க்கை பிரச்சனை என்ன ஏதுன்னு வெளிப்படையா சொன்னாதானே எங்களுக்கு விஷயம் தெரியும். சரிப்பட்டு வரலைனா ஆரம்பத்திலேயே நிறுத்திட்டு வேற இடம் பார்க்கலாம் இல்லையா அப்படின்னு நிலா கம்பல் பண்ணவே ஸ்டெல்லா சொல்ல ஆரம்பிச்சா. அந்த பொண்ணு எப்பவுமே அமைதியாதான் இருப்பா. அவ அதிகமா பேசி சிரிச்சு நாங்க யாருமே பார்த்ததில்ல. எப்பவுமே அவ முகத்துல ஒரு சோகம் தெரியும். அவளுக்கு அவ அத்தை பையனோட நிச்சயம் ஆகிறதா இருந்துச்சு. அந்த சமயம் எங்க பேங்கோட ஹெட் ஆபீஸ்ல மீட்டிங் ஒண்ணு நடக்கிறதா இருந்துச்சு. அதுக்கு இந்த பிரான்ச் சார்பா யாராவது போகணும். அதுக்காக இந்த பிரான்ச்சோட மேனேஜர் சத்யசீலன் டெல்லி போறதா இருந்துச்சு. ஆனா தேவி அவ நிச்சயத்தை நிறுத்துறதுக்காக மேனேஜர் கிட்ட பேசி வாலண்டியரா டெல்லிக்கு போயிட்டா. அதனால அவளோட நிச்சயம் நின்னு போச்சு. டெல்லியில இருந்து திரும்பி வந்ததும் அவ வீட்ல பயங்கர பிரச்சனை போல. ஒரு வாரம் வேலைக்கே வரல. அப்புறமா வந்தா. முன்னாடிய விட ரொம்ப சோகமா இருந்தா. ஆனா அவ கண்ணுல ஒரு தெளிவு தெரிஞ்சுது, நிம்மதி தெரிஞ்சுது. சும்மாவே நம்ம ஆட்கள் கண்ணு காது மூக்கு வச்சு பேசுவாங்க. இப்படி ஒரு விஷயம் கிடைச்சா போதாதா? வெறுவாய மெல்றவங்களுக்கு அவள் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஆள் ஆளுக்கு அந்த பொண்ணை பத்தி என்னென்னவோ கதை கட்டி விட்டாங்க. ஆனா அந்த பொண்ணு எதையும் கண்டுக்கல. அவ பாட்டுக்கு வருவா, வேலைய பாப்பா, போயிருவா. உண்மையிலேயே ஏன் அவ இப்படி பண்ணான்னு எங்க யாருக்குமே தெரியாது. ஆனா அவளை பத்தி எல்லாரும் ஒரு கதை வச்சிருக்காங்க. அதனால அவளை பத்தி இந்த பேங்க்ல நீங்க விசாரிச்சா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க. உண்மை என்னன்னு சத்தியமா உங்களால தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா என்னால ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்ல முடியும், அந்த பொண்ணுக்கு கல்யாணத்துல ஆர்வம் இல்ல, அது மட்டும் கன்ஃபார்ம் அப்படின்னு ஸ்டெல்லா சொன்னதும் நிலாவோட ஆர்வம் அதிகமாச்சு. எப்பவுமே புதிரா இருக்கக்கூடிய விஷயத்துக்கு விட கண்டுபிடிக்கத்தான் மனசு விரும்பும். அப்படித்தான் தேவியோட உண்மை கதைய தெரிஞ்சுக்க நிலா விரும்பினா. நிலாவோட மனசுல 1000 விடை தெரியாத கேள்விகள் ஓடிட்டு இருக்குது. அவ முகத்துல அப்பட்டமா தெரிஞ்சுது. அத புரிஞ்சுக்கிட்டா ஸ்டெல்லா. அதனால நிலாவோட சிந்தனைய மாத்த நினைச்சா. உடனே தன்னோட ஹேண்ட்பேக்ல இருந்து ஒரு பத்திரிக்கையை எடுத்து நிலா கிட்ட கொடுத்துட்டு சொன்னா,
என் பையனுக்கு வர ஞாயித்துக்கிழமை பிறந்த நாளு, நீங்க அவசியம் வரணும். ஓ, கண்டிப்பா அப்படின்னு சொன்ன நிலாவோட மனசுல சட்டுன்னு ஒரு யோசனை தோணுச்சு. அப்புறம் ஸ்டெல்லாவை பார்த்து கேட்டா, மேடம், எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்துட்டீங்களா? இல்ல, இனிமேல தான். ஏன் கேக்குறீங்க? இல்ல மேடம், ஒரு சின்ன உதவி. தேவி வீட்டுக்கு நாம இந்த பத்திரிக்கைய நேர்ல கொண்டு போய் கொடுக்கலாமா? தேவி வீட்டுக்கா? ஏன்? இல்ல மேடம், நான் பொண்ணு பார்க்க வந்திருக்கேன்னு அவங்களுக்கு தெரியக்கூடாது. அதே சமயம் நான் அவங்க வீட்ட எல்லாத்தையும் பார்க்கணும். அது எப்படி நிலா? அவங்களுக்கு மட்டும் தனியா வீட்ல நேர்ல பத்திரிக்கை வைக்க முடியும்? மத்தவங்க என்ன தப்பா நினைக்க மாட்டாங்களா? ப்ளீஸ் மேம், என் ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவன். அவன் காலையில என்கிட்ட ஃபோன்ல பேசும்போது அவன் குரல்ல அப்படி ஒரு சந்தோஷம் தெரிஞ்சுது. அவனுக்கு தேவிய பிடிச்சு போச்சுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும். அவன் ஏமாந்துடக்கூடாது. அதே சமயம் அவனோட ஆசை நிறைவேறணும். இன்னைக்கு தேவி பேங்குக்கு வந்திருந்தா கூட அவங்க கூட பேசி அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பேன். ஆனா அவங்க வரல போல. ஆமா நிலா, இன்னைக்கு அவங்க லீவு. நேத்தே லீவ் லெட்டர் கொடுத்துட்டாங்க. அதனால தான் மேடம் சொல்றேன். எனக்கு அவங்கள நேர்ல பார்க்கணும். ப்ளீஸ் மேம், எனக்காக. அப்படின்னு நிலா கெஞ்ச, வேற வழி இல்லாம ஸ்டெல்லா சம்மதிச்சா. அன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு 2 பேரும் தேவி வீட்டுக்கு போறதா முடிவு பண்ணாங்க. அப்புறம் நிலா வீட்டுக்கு வந்துட்டா. அவ மனசு முழுக்க தேவிய பத்தின சிந்தனைகள் தான் நிரம்பி இருந்தது. எப்போ மணி 5 ஆகும்னு கடிகாரத்தையே பாத்துக்கிட்டு இருந்தா நிலா. 2 பேரும் 5 மணிக்கு போவோம்னு ஸ்டெல்லா கிட்ட சொல்லிட்டாலும் நிலாவோட மனசு கொஞ்சம் குழம்பிதான் போயிருந்தது. போனா என்ன நடக்குமோ, அவங்க வீட்ல எப்படி நடந்துப்பாங்களோ, அந்த பொண்ணு தேவி எப்படி பேசுவா பழகுவா, முன்ன பின்ன தெரியாத வீட்டுக்கு போய் அவமானப்பட வேண்டி இருக்குமோ, அப்படியெல்லாம் நினைச்சு அவ மனசு சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருந்தது. போகாட்டா அன்பு வருத்தப்படுவான். இத கூட செய்ய முடியல. இதுல பெஸ்ட் ஃப்ரெண்டு பெஸ்டின்னு சொல்லிக்க வேண்டியது அப்படின்னு காரி துப்புவான். அதுக்காகவாது தேவி வீட்டுக்கு போகணும். ஆனாலும் ஒரு உண்மைய மனசார ஏத்துக்கணும். ஒரு பொருள் கிடைக்காது, வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போதுதான் அது ரொம்ப உயர்வா தோணுது. எதை மத்தவங்க வேண்டான்னு சொல்றாங்களோ அத வேணும்னு கேட்டு மனச அடம்பிடிக்கிறது மட்டும் மறுக்க முடியாத உண்மை. அது மட்டும் இல்ல, தேவியோட போட்டோவை பார்க்கும்போது அவளுக்கும் ஸ்டெல்லா மேடம் சொன்னதுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. உண்மை என்னன்றது சம்பந்தப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வெளியில இருந்து பாக்குறவங்க வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு இஷ்டத்துக்கு பேசுவாங்க. நாம ஊர் சொல்றத நம்புறத விட நேர்ல போய் விசாரிக்கிறது மேல். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு முடிவுக்கு வந்தா நிலா. மணி 5. ஸ்டெல்லாவும் நிலாவும் தேவி வீட்டுக்கு போனாங்க. வீட்ல தேவி மட்டும்தான் இருந்தா. பர்பிள் கலர்ல சுடிதார் போட்டிருந்தா. அவளோட நிறத்துக்கு எடுப்பா இருந்தது. இவங்கள பார்த்ததும் வரவேற்றாள். வாங்க வாங்க. தேவி, இவங்க பேரு நிலா, என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி நிலாவ தேவிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சா ஸ்டெல்லா. ஓ, வாங்க நிலா, 2 பேரும் உட்காருங்க. நான் உங்க 2 பேருக்கும் காஃபி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவி கிச்சனுக்குள்ள போனா. ஸ்டெல்லாவும் நிலாவும் உட்கார்ந்தாங்க. நிலா வீட்டை சுத்தி பார்த்தா. தேவியோட போட்டோ அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா சுவத்துல மாட்டி இருந்தது. சைக்காலஜி சம்பந்தமா ஒரு புக்கு டேபிள் மேல இருந்தது. அத படிச்சுக்கிட்டு இருந்திருக்கணும். நம்மள பார்த்ததும் அதை அப்படியே வச்சுட்டு வந்திருக்கணும் அப்படின்னு நிலா புரிஞ்சுகிட்டா. வீடு சுத்தமா அழகா இருந்தது. தேவி காஃபியோட வந்தா. ஸ்டெல்லாவும் நிலாவும் காஃபியை எடுத்துக்கிட்டாங்க. காஃபிய குடிச்சிட்டு ஸ்டெல்லா ஹேண்ட்பேக்ல இருந்து இன்விடேஷனை எடுத்தா. தேவி, என் பையனுக்கு வர ஞாயித்துக்கிழமை பிறந்த நாள். நீங்க அவசியம் வரணும். எல்லாருக்கும் பேங்க்ல கொடுத்துட்டேன். நீங்க இன்னைக்கு லீவு, அதான் நேர்ல பார்த்து கொடுத்துட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லி இன்விடேஷனை கொடுத்தா. இன்னைக்கு எனக்கு சைக்காலஜி எக்ஸாம் இருந்தது, அதான் லீவு. கண்டிப்பா வரேன். நீங்க தப்பா நினைக்கலைனா எங்க அம்மாவை கூட கூட்டிட்டு வரலாமா அப்படின்னு தேவி கேட்டதும் நிலாவும் ஸ்டெல்லாவும் ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. அப்புறம் ஸ்டெல்லா சிரிச்சுக்கிட்டே சொன்னா, கண்டிப்பா, இதுக்கு எதுக்கு ஏன் அனுமதி? யார வேணாலும் கூட்டிட்டு வாங்க. ஓகே, கண்டிப்பா நானும் அம்மாவும் வரோம் அப்படின்னு தேவி சொன்னதும் நிலா கேட்டா, ஓகே தேவி, வீட்ல நீங்க மட்டும்தான் இருக்கீங்களா? எங்க உங்க அம்மா அப்பாலாம்? அம்மா பக்கத்துல இருக்கிற மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க. அப்பா ஆபீஸ் போயிருக்காரு. அப்புறம் நான் வீட்ல தனியா இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அப்படியா? எங்க? நாங்க வந்ததுல இருந்து யாரையும் பார்க்கலையே. அவங்க இங்க வரமாட்டாங்க. நாம தான் அவங்கள தேடி போகணும். வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு தேவி சிரிச்சுக்கிட்டே சொன்னா. நிலாவும் ஸ்டெல்லாவும் ஒருத்தர ஒருத்தர் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அப்புறம் தேவி பின்னாடி போனாங்க. அங்க கீச்சு கீச்சுன்னு சத்தம் போட்டுக்கிட்டு பறவைங்க கூட்டம் கூட்டமா இறைய கொத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. அந்த வண்ண பறவைகள் எல்லாம் ஒரு அழகான கூண்டுக்குள்ள இருந்தது. அத பார்த்து தேவி சொன்னா,
இவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தேவி சொன்னதும் நிலாவுக்கும் ஸ்டெல்லாவுக்கும் பயங்கர ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் தேவி சிரிச்சுக்கிட்டே சொன்னா, ஆமாங்க, 6 அறிவு உள்ள மனுஷங்களை விட 5 அறிவு உள்ள வாயில்லாத இந்த ஜீவராசிகள் எவ்வளவோ மேல். நம்ம மேல உண்மையான பாசம் வச்சிருக்கோம். இதுக்கு ஏமாத்த தெரியாது, அதிகாரம் பண்ண தெரியாது, அடக்கி ஆளத் தெரியாது, வெறுப்ப கக்க தெரியாது, அள வைக்க தெரியாது, அளவு இல்லாம அன்ப மட்டும்தான் கொடுக்க தெரியும் அப்படின்னு சொன்ன தேவியோட முகத்தை பார்த்தாங்க நிலாவும் ஸ்டெல்லாவும். தேவியோட வாழ்க்கையில ஏதோ நடந்திருக்கு அப்படின்றது மட்டும் அவங்களுக்கு புரிஞ்சுது. ஆனா என்னன்னு தெரிஞ்சுக்க முடியல. அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு நிலாவும் ஸ்டெல்லாவும் தேவி வீட்ல இருந்து கிளம்புனாங்க. தேவிய பார்த்த வரையில அவளோட முக தோற்றத்துல இருந்து, சுபாவத்துல இருந்து, பழகிய விதத்துல இருந்து நல்லவளாத்தான் இருக்கணும் அப்படின்னு நிலாவுக்கு தோணுச்சு. இருந்தாலும் அவ மனசுல இருக்கிற சோகத்தையும் அவ வாழ்க்கையில நடந்ததையும் தெரிஞ்சுக்க அவ உள்ளம் துடிச்சுது. ஸ்டெல்லா மனசுலயும் இதே எண்ணம் தான். அதனால ஸ்டெல்லா நிலா கிட்ட கேட்டா, தேவி ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கல்ல? ஆமா மேடம், எனக்கும் அப்படித்தான் தோணுது. ஆனா அவங்க கல்யாண விஷயத்துல ஏன் இப்படி நடந்துகிட்டாங்க? அதான் எனக்கு ஒன்னும் புரியல. வேற யார்கிட்ட கேக்கலாம் அப்படின்னு சுத்தி முத்தி பாத்துக்கிட்டே ஸ்டெல்லா கேட்டா. அப்போ தேவி வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி தெரு முனையில ஒரு மளிகை கடை இருந்தது. அத பார்த்ததும் ஸ்டெல்லா கேட்டா, அந்த கடையில போய் கேட்டு பார்க்கலாமா? எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்களே? இதுல நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? கல்யாணம்னா 4 பேர் வந்து விசாரிக்கத்தான் செய்வாங்க. சரி வாங்க, ஆனா பார்த்து சரியா பேசணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த மளிகை கடைக்கு போனாங்க நிலாவும் ஸ்டெல்லாவும். இவங்கள பார்த்ததும் அந்த கடைக்காரர், வாங்கம்மா, என்ன வேணும் அப்படின்னு கேட்டாரு. கடையில உள்ள கண்ணாடி ஃப்ரீஸ்ல தெரிஞ்ச பாதாம்பாலை நோக்கி கை நீட்டி 2 பாதாம்பால் அப்படின்னா ஸ்டெல்லா. கடைக்காரர் பாதாம்பாலை எடுத்து வந்து கொடுத்தாரு. பாதாம்பாலை குடிச்சுக்கிட்டே ஸ்டெல்லா கேட்டா, அண்ணே, அந்த வீட்ல இருக்கிற தேவி பொண்ணு எப்படின்னே அப்படின்னு தேவிய பத்தி கேட்டதும் கடைக்காரர் அவங்கள வினோதமா பார்த்தாரு. உடனே நிலைமைய சமாளிக்க நினைச்சு கடைக்காரரை பார்த்து நிலா சொன்னா, இல்லன்னே, அவங்கள என் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்கலான்னு இருக்கோம். அதான் உங்ககிட்ட அவங்கள பத்தி விசாரிக்கலான்னு கேட்டோம். ஓ அப்படியா? ஆமா, உங்க அண்ணனுக்கு ஏதாவது குறையாமா அப்படின்னு கடைக்காரர் கேட்டதும் நிலாவுக்கும் ஸ்டெல்லாவுக்கும் தூக்கி வாரி போட்டுருச்சு. நிலா பதட்டமா கேட்டா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே, ஏன்னே அப்படி கேக்குறீங்க? ஏமா, உங்களுக்கு ஊர் உலகத்துல வேற பொண்ணா கிடைக்கல, இவதான் கிடைச்சாளா அப்படின்னு கடைக்காரர் சொன்னதும் நிலாவும் ஸ்டெல்லாவும் ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. கடைக்காரர் மேலும் சொன்னாரு, பெண் பாவம் பொல்லாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இருந்தாலும் சொல்றேன். ஏன்னா இவளை கட்டிக்கிட்டு போய் உங்க குடும்ப பேரு கெட்டு போச்சுன்னா ஒரு குடும்பத்தை கெடுத்த பாவம் எனக்கு வேண்டாமா? அதனால சொல்றேன். இந்த பொண்ணோட அப்பா சாமிநாதன் தங்கமான மனுஷன். அவரோட சொந்த தங்கச்சி மகனுக்கு இந்த பொண்ண பேசினாரு. அந்த பையனும் நல்லவன். இவ மேல உயிரே வச்சிருந்தான். ஆனா அவனை கட்டிக்க மாட்டேன்னு நிச்சயம் அன்னைக்கு எவன் கூடவோ ஓடி போயிட்டா. போய் 3 நாள் கழிச்சு திரும்பி வந்தா. சாமிநாதன் மான மரியாதை எல்லாம் போச்சுமா. வேற யாராவது இருந்திருந்தா இந்நேரம் இந்த பொண்ண தலைமுழுகி இருப்பாங்க. சாமிநாதன் நல்லவரு. பெத்த பாவத்துக்காக வீட்டுக்குள்ள வச்சிருக்காரு. தினமும் காலையில போயிட்டு சாயந்தரம் வருவா. கேட்டா ஏதோ பேங்க்ல வேலை பாக்குறதா சொல்றா. யாருக்கு தெரியும், பேங்க்ல வேலை பாக்குறாளோ இல்ல வேற யாரையும் பார்க்க போறாளோ அப்படின்னு கடைக்காரர் சொன்னதும் நிலாவுக்கும் ஸ்டெல்லாவுக்கும் கோபம் தலைக்கேறிச்சு. இருந்தாலும் பொறுமையா ஸ்டெல்லா கேட்டா, அப்படியா? இதெல்லாம் எப்படின்னு உங்களுக்கு தெரியும்? அவ அப்பா சாமிநாதனே சொன்னதாமா இதெல்லாம். பின்ன ஊருக்காரங்க எங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க என்ன அவங்க வீட்லயா போய் பார்க்க முடியும் அப்படின்னு கடைக்காரர் சொன்னதும் நிலாவுக்கும் ஸ்டெல்லாவுக்கும் பேரதிர்ச்சியா இருந்தது. நிலா கேட்டா, அப்பாவே சொன்னாரா? ஆமாமா, நீங்க என்ன அண்ணன்னு சொன்னதால நான் உரிமையோட சொல்றேம்மா. உங்க அண்ணனுக்கு வேற நல்ல பொண்ண பாருங்கம்மா அப்படின்னு கடைக்காரர் சொல்லிட்டு இருக்கும் போதே மளிகை சாமான்கள் வாங்க கடைக்கு ஆட்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஸ்டெல்லாவும் நிலாவும் அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. 2 பேரு மனசுலயும் குழப்பம் நிரம்பி வடிஞ்சுது. ஸ்டெல்லா சொன்னா, இந்த கடைக்காரரு பொய் சொல்றாரு. அப்படியா? எப்படி சொல்றீங்க மேம்? எனக்கு தெரியும். தேவி நிச்சயதார்த்த அன்னைக்கு டெல்லியில நடந்த எங்க பேங்க் மீட்டிங்ல தான் இருந்தா. அவ எங்கேயும் போகல, யாரையும் பார்க்கல. அது மட்டும் இல்ல, தினமும் தவறாம பேங்குக்கு வந்துருவா. இன்னைக்கு மாதிரி அவசியம்னாதான் லீவ் எடுப்பா. அனாவசியமா லீவ் எடுக்க மாட்டா. கரெக்ட் மேம். நீங்க சொன்ன பிறகுதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்ன? உங்க பையன் பிறந்த நாளுக்கு அவங்களோட அம்மாவை கூட துணைக்கு கூட்டிட்டு வரலாமான்னு கேட்டாங்களே? ஆமா. யாரையோ லவ் பண்றவங்களா இருந்தா அம்மாவை ஏன் துணைக்கு கூட்டிட்டு வரணும்? உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு அப்படியே அவங்க லவரை பார்க்க போலாமே. ஆமா நிலா, நீங்க சொல்றது சரிதான்.
ஆனா ஸ்டெல்லா மேம், எனக்கு இதுல புரியாத விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். என்னது? தேவியோட அப்பாவே பெத்த மகள பத்தி ஏன் அப்படி ஊரு முழுக்க சொல்லணும்? இதுதான் எனக்கு புரியல. எனக்கும் அதுதான் குழப்பமா இருக்கு. இத யாருகிட்ட கேட்டா பதில் கிடைக்கும்? மேடம், தேவியோட அம்மா பக்கத்துல இருக்கிற மார்க்கெட்டுக்கு போயிருக்கதா தேவி சொன்னாங்கல்ல. நாம ஏன் அவங்க அம்மாவ அங்க போய் சந்திச்சு பேசக்கூடாது? எனக்கு அவங்க அம்மாவ தெரியாதே. எனக்கு தெரியும். இப்பதான் அவங்க அம்மா போட்டோவ அவங்க வீட்ல பார்த்தேன். அவங்களும் தேவியும் இருக்கிற போட்டோவ என் மொபைல்ல போட்டோ எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி தன்னோட மொபைல காட்டுனா நிலா. இத எப்ப எடுத்தீங்க? தேவி காஃபி போட போகும்போது நான் அவங்க வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருந்தேன்ல. அப்போ என் ஃப்ரெண்டுக்கு அனுப்பலான்னு தேவியோட போட்டோவை என் மொபைல்ல எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்பதான் இந்த போட்டோவையும் எடுத்தேன். நீங்க பயங்கர சாமர்த்தியசாலி. சரி வாங்க, மார்க்கெட்டுக்கு போவோம். அவங்க அம்மாவை பார்த்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மார்க்கெட்டுக்கு போனாங்க. அங்க ஒரு கடையில தேவியோட அம்மா காய்கறி வாங்கிக்கிட்டு இருந்தா. மங்களகரமா இருந்தா. பார்த்தாலே கையெடுத்து கும்பிடணும்னு தோணுச்சு. தேவியோட அழகெல்லாம் எங்கிருந்து வந்திருக்குன்னு இப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சுது. அவ பக்கத்துல போனாங்க. நிலா பேசுனா. அம்மா, நீங்க தானே தேவியோட அம்மா? ஆமாமா. நீங்க? அப்படின்னு கேட்டா தேவியோட அம்மா. ஸ்டெல்லாவும் நிலாவும் தங்கள அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. அங்க வந்ததுக்கான உண்மையான காரணத்த நிலா வெளிப்படையா ஒளிவு மறைவு இல்லாம சொன்னா. தேவியோட அம்மா கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிஞ்சுது. அம்மா, ஏன் அழுகுறீங்க? இல்லம்மா, வேற யாரா இருந்தாலும் இந்நேரம் என் பொண்ணு வேண்டான்னு முடிவு பண்ணி போயிருப்பாங்க. ஆனா நீங்க உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க வந்திருக்கீங்க. அத நினைக்கும் போதே எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி அழுதா. வருத்தப்படாதீங்கம்மா. தேவியும் நானும் ஒன்னாதான் வேலை பார்க்கறோம். எனக்கு தேவிய பத்தி தெரியும். அவ அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. ஆனா அவ அப்பாவே ஏன் அவளை பத்தி அப்படி சொல்றாருன்னு தான் எங்களுக்கு புரியல அப்படின்னு ஸ்டெல்லா சொன்னதும் தேவியோட அம்மா, எல்லாம் விதிமா. நான் செஞ்ச பாவம். நான் நடந்த எல்லாத்தையும் சொல்றேன். வாங்கம்மா, அந்த அரச மரத்தடியில உட்கார்ந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரை தொடச்சுக்கிட்டு தேவியோட அம்மா முன்னாடி போனா. ஸ்டெல்லாவும் நிலாவும் அவ பின்னாலேயே போனாங்க. 3 பேரும் அரச மரத்தடியில உட்கார்ந்தாங்க. தேவியோட அம்மா நடந்த எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சா. புருஷனா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, அவங்களையே முழுசா நம்பியிருக்கும் எந்த பொண்ணும் சுயத்தோட தன்மானத்தோட வாழ முடியாதுமா. இது என் அனுபவத்துல நான் கண்ட உண்மை. என் பேரு கௌரி. நான் எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே பொண்ணு. நாங்க ஏழையும் இல்ல, அதுக்காக பணக்காரங்களும் இல்ல. இப்போ ஏதோ சொல்றாங்களே அப்பர் மிடில் கிளாஸ்னு, அந்த மாதிரி ஓரளவுக்கு வசதியா இருந்தோம். எங்க அப்பாவோட தூரத்து சொந்தக்காரங்க தான் மீனாட்சி. அவங்களோட பையன்தான் என் வீட்டுக்காரர் சுவாமிநாதன். அவங்க பெரிய பணக்கார குடும்பம். ஒரு நாள் எங்க ஊரு திருவிழாவுக்கு மீனாட்சி அத்தை வந்திருந்தாங்க. அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன்னா அவங்க பையனுக்கு பொண்ணு கேட்டாங்க. எங்க அப்பா அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம். உடனே சம்மதம் சொல்லிட்டாங்க. எனக்குன்னு தனி விருப்பு வெறுப்பு கிடையாது. அதனால நானும் சம்மதம் சொன்னேன். எங்க கல்யாணம் நடந்தது. திருமணமான கொஞ்ச காலம் அவர் என்கிட்ட அன்பா பாசமா நடந்துகிட்டாரு. என் மேல உயிரே வச்சிருந்தாரு. நாட்கள் ஓடிச்சு. தேவி பிறந்தா. அவரோட நடவடிக்கையில மாற்றம் தெரிய ஆரம்பிச்சுது. கடைக்கு போகணும், மளிகை சாமான் வாங்கணும்னு காசு கேட்டா கூட இளக்காரமா பார்க்க ஆரம்பிச்சாரு. ஒவ்வொரு முறையும் அவரு பேசுற பேச்சுல இருந்து அவரோட உள்ளத்தை தெளிவா என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சுது. என்னோட தயவாலதான் நீ வாழ்ற, நான் இல்லைனா நீ பிச்சை எடுக்கணும் அப்படின்னு என்கிட்ட சொல்லி காட்ட ஆரம்பிச்சாரு. நான் சம்பளம் இல்லாத வேலைக்காரியானே, நான் வாழ்றதே அவரு புண்ணியத்தாலதான் அப்படின்ற மாதிரி என்ன அவமானப்படுத்த ஆரம்பிச்சாரு. அவர் மேல இருந்த பாசம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுது. அதனால நான் அவர்கிட்ட பேசுறத குறைச்சுக்கிட்டேன். அவசியத்தை தவிர வேற எதுக்கும் நான் பேசுறது இல்ல. நான் அமைதியா அவர் விஷயத்துல தலையிடாம இருக்கிறத நான் பயப்படுறதா தப்பா நினைச்சுக்கிட்டாரு. அதனால அவரோட கர்வம் அதிகமாச்சு. ஒரு நாள் அவமானமும் வருத்தமும் தாங்காம எங்க வீட்டுக்கு போனேன். நடந்ததை சொல்லி அழுதேன். முதல்ல என் அப்பா அம்மா எனக்கு ஆறுதல் சொன்னாங்க. ஆனா நாளாக நாளாக எங்க நான் அங்கேயே வாளா வெட்டியா இருந்துருவேனோ அப்படின்னு பயந்து எனக்கு புத்திமதி சொல்ல ஆரம்பிச்சாங்க. குடும்பம்னா அப்படித்தான் முன்ன பின்ன இருக்கும். பெரிய இடத்து பையன் அப்படித்தான் இருப்பாரு. ஒரு பொம்பளை பிள்ளைய வேற பெத்து வச்சிருக்க. நாளைக்கு அதுக்கு ஒரு நல்லது கெட்டது செய்ய அவர் தானே வரணும். அவர் இல்லாம எப்படி செய்வ? வசதியான வாழ்க்கை, நல்ல சந்தோஷமா அனுபவிக்கிறத விட்டுட்டு இப்படி இங்க வந்திருந்தா எப்படி அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. ஒரு பொண்ணு வாழ பணம் காசு வசதி மட்டும் போதுமா? அந்த பொண்ணுக்கு சுயமரியாதை வேண்டாமா? அவகிட்ட எதையும் எதிர்பார்க்காம உண்மையான அன்பு காட்ட ஒரு ஆளாவது வேண்டாமா? இதெல்லாம் என்ன பெத்தவங்களுக்கு புரியல. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஊர்ல யாரும்
ஓ மக புருஷன் கூட சண்டை போட்டுட்டு வாளாவெட்டியா வந்துட்டாலாமே அப்படின்னு கேட்டக்கூடாது. அவ்வளவுதான். அதனால சுவத்துல எரியப்பட்ட பந்து மாதிரி மறுபடியும் நான் என் புருஷன் வீட்டுக்கே போனேன். ஏற்கனவே என்னை இளக்காரமா நடத்துற என் புருஷனுக்கு இப்ப கேட்கவா வேணும்? போக்கடம் இல்லாதவ, நம்மளை விட்டா வேற கதி இல்லைன்னு என்னை இன்னும் மோசமா நடத்த ஆரம்பிச்சாரு. சரி, வேலைக்கு போனா நம்மள மதிப்பாரு, நாமளும் சுயமா யாரு தயவும் இல்லாம சொந்த கால நிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா என் பிள்ளைய பாத்துக்க ஆள் இல்ல. அப்பெல்லாம் இப்ப இருக்கிற மாதிரி குழந்தைய பாத்துக்கிற காப்பகம் எதுவும் இல்ல. அதனால சின்ன பிள்ளைய விட்டுட்டு வேலைக்கு போக முடியல. மொரட்டு குதிரைய வண்டியில பூட்டிட்டா அது இஷ்டப்படிதான் நாம போகணும். இல்லைன்னா அது மொரண்டு பிடிக்கும். அத அடக்கி நாம ஊரு போய் சேர முடியாது. அது மாதிரி ஆயிடுச்சு என் வாழ்க்கை. என் மகளுக்காக நான் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டேன். இன்பம் துன்பம்னு எதுலயும் எனக்கு பற்று இல்ல. கிட்டத்தட்ட ஒரு துறவி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அப்பதான் தேவிக்கு கொஞ்சம் கொஞ்சமா விவரம் தெரிய ஆரம்பிச்சுது. ஆண் என்ற எண்ணம், பணக்காரன்ற கர்வம், அவரை மீறி யாரும் எதுவும் பண்ணக்கூடாது, அவர் முடிவுக்கு எல்லாரும் கட்டுப்படணும் அப்படின்னு வீட்டுக்குள்ள ஒரு சர்வாதிகாரி மாதிரி அப்பா நடந்துக்கிறாருன்னு தேவிக்கு புரிய ஆரம்பிச்சுது. அப்பாவுக்கு அனுசரணையா இருந்தா அவரோட பணத்துல தேவி ஜாலியா இருக்கலாம். இது அவளுக்கும் நல்லா தெரியும். இருந்தாலும் அவ அப்பாவோட நடவடிக்கைகளை வெறுக்க ஆரம்பிச்சா. பல நேரங்கள்ல எனக்கு ஆதரவா அவ அப்பாவை எதிர்த்து கேள்வி கேட்டா. என் அப்பா அம்மா ஏன் சார்பா கேட்க வேண்டிய கேள்விகளை என் மக எனக்காக கேட்டா. என்ன காப்பாத்த அந்த அம்மனே எனக்கு மகளா பிறந்திருக்கான்னு நினைச்சு நான் சந்தோஷப்படாத நாளே இல்ல. எனக்கு ஆதரவாவும் அப்பாவோட நடவடிக்கைகளை கண்டிச்சும் தேவி பேச பேச அவளையும் அவருக்கு பிடிக்காம போயிருச்சு. இருந்தாலும் இவ்வளவு சொத்துக்கும் அவ ஒருத்தி தானே வாரிசு. அதனால அவர் பொறுமையா இருந்தாரு. நாட்கள் ஓடுச்சு. தேவி படிச்சு முடிச்சா. பேங்க் எக்ஸாம் எழுதுனா. பேங்க்ல வேலை கிடைச்சது. அவ வேலைக்கு போக கூடாதுன்னு அவங்க அப்பா எவ்வளவோ பிரச்சனைகள் பண்ணாரு. நான் கண்டிப்பா வேலைக்கு போவேன். எங்க அம்மா மாதிரி என்னையும் உங்க காசுல அடிமையா வச்சுக்கலாம்னு நினைக்காதீங்க. நான் சம்பாதிக்க போறேன். என் சம்பளத்துல இருந்து எனக்கும் அம்மாவுக்கும் மாசம் மாசம் காசு கொடுத்துறேன். இனிமே அம்மாவை மரியாதையா நடத்துங்க அப்படின்னு ஒரு நாள் தேவி கோபமா சொல்லிட்டா. உடனே ஆத்திரத்தோட அவளை அடிக்க போயிட்டாரு. நான் தான் தடுத்து தேவிய அவர்கிட்ட இருந்து அடி வாங்காம காப்பாத்தினேன். ஆனாலும் தேவி பயப்படாம சொன்னா, நான் கண்டிப்பா வேலைக்கு போவேன். நான் மேஜர். என்னை தடுத்தா டொமஸ்டிக் வைலன்ஸ் அப்படின்ற பேர்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு உறுதியா சொல்லிட்டா. அவ சொன்னதையும் அவளோட உறுதியையும் பார்த்து அவர் கொஞ்சம் மிரண்டு போயிட்டாரு. அதனால அமைதியா இருந்துட்டாரு. இருந்தாலும் அவருக்குள்ள சந்தேகம் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு வேலைக்கு போறதுக்கே இப்படி பேசுறவ நாளைக்கு காதல் கல்யாணம்னு வந்து நின்னா என்ன பேச்சு பேசுவா? இவ்வளவு வருஷமா கட்டி காப்பாத்தி உழைச்சு சேர்த்த சொத்தெல்லாம் எவனோ முன்ன பின்ன தெரியாதவனுக்கு போறதா அப்படின்னு நினைச்சு பயப்பட ஆரம்பிச்சாரு. உடனே தேவியோட விருப்பத்தை கூட கேட்காம, பெத்தவ என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம அவரோட தங்கச்சி பையன் ராமுவ தேவிக்கு பேசி முடிச்சாரு. இது தெரிஞ்சதும் தேவி கோபப்பட்டா. இந்த கல்யாணம் வேண்டாம்னு எவ்வளவோ சொன்னா. ஆனா அவர் கேட்கல. பிடிவாதமா இருந்தாரு. அது மட்டும் இல்ல, அவர் கொடுத்த இடத்துல அவரோட தங்கச்சியும் தங்கச்சி பையன் ராமுவும் அடிக்கடி இங்க வர ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு வடிச்சு போட்டே நான் சோர்ந்து போனேன். தேவிய வேற ராமு ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சான். ஒரு நாள் ராமு தேவிய சினிமாவுக்கு கூப்பிட்டான். அவ வர முடியாது, பேங்க்ல வேலை இருக்குன்னு சொல்லிட்டா. எங்க மாமா காசுல தானே படிச்சு பட்டம் வாங்கி வேலைக்கு போற. எங்க மாமா இல்லைனா நீ படிச்சிருக்க முடியுமா? எங்க மாமா இல்லைனா நீயும் உங்க அம்மாவும் பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னான். அவ்வளவுதான். தேவி பத்திரகாளியா மாறிட்டா. எங்க அப்பா காசுல எங்க அம்மா வடிச்சு போடுறத ஓசில உட்காந்து தண்டச்சோறு சாப்பிடுற நீ அத சொல்லாத. உனக்கும் உங்க அம்மாவுக்கும் என்னையும் என் அம்மாவையும் பத்தி பேச தகுதியே இல்ல. இன்னொரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான். கட்டாய கல்யாணம் பண்ண முயற்சி நடக்குதுன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி ஆத்தா மகன் 2 பேரையும் உள்ள வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டா. உடனே இந்த விஷயம் தேவி அப்பா காதுக்கு போச்சு. அவ்வளவுதான். வீட்ல வந்து ருத்ர தாண்டவம் ஆடிட்டாரு. கல்யாணம் அப்படின்றது பலவந்தப்படுத்தி நடத்தப்படுற சடங்கு இல்ல. பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் மனப்பொருத்தம் ரொம்ப முக்கியம். தம்பதிகள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அவங்களோட மனசு ரெண்டும் ஒண்ணு சேரணும். இத கூட புரிஞ்சுக்க முடியாத அவரு திடீர்னு நிச்சயதார்த்த ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சாரு. இதை கேள்விப்பட்டதும் தேவி அழுதா, துடிச்சா. அவங்க அப்பா கூட சண்டை போட்டா. ஆனா அவரு ஒரே தீர்மானமா இருந்தாரு. மகளோட எதிர்காலம், விருப்பம், இது எதை பத்தியும் அவருக்கு கவலை இல்ல. அவருக்கு எல்லாம் அவர் கண்ட்ரோல்ல இருக்கணும். அவரோட சொத்து வெளியில எங்கேயும் போயிடக்கூடாது. அதை தவிர அவருக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்ல. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கெஞ்சினேன், அழுதேன். ஆனா அவரு தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு இருந்தாரு.
நிச்சயதார்த்தத்துக்கு வேண்டிய ட்ரெஸ்ஸு நகைன்னு எல்லாம் வாங்குறதுக்காக அவரும் அவரோட தங்கச்சியும் போயிருந்தாங்க. நான் சமையல் அறையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ தேவி அங்க வந்தா. போன்ல ஒரு மெசேஜ காட்டுனா. அந்த மெசேஜ் ராமு அனுப்புனது. ஹே தேவி, உன் அகம்பாவம் திமிரு எல்லாம் அடங்குற நாள் வந்துருச்சு. எனக்கு மனைவியாக போற. அதுக்கப்புறம் என் காசுல தான் நீ தண்டச்சோறு சாப்பிட போற. அப்போ கவனிச்சுக்கிறேன் உன்னை அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருந்தான். அத பார்த்ததும் என் உள்ளம் துடிச்சுது. என் நிலைமை என் மகளுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சேன். நான் தான் அடிமை மாதிரி இருக்கேன்னா என் பொண்ணு அடிமை மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். உண்மையான அன்பு இருக்கிற இடத்துலதான் வாழ முடியும். பண திமிருல இன்னைக்கு என்ன தாழ்வா பேசுற மாதிரி நாளைக்கு என் மகளையும் தாழ்வா பேசுவாங்க. நிம்மதி இல்லாத வாழ்க்கையில சந்தோஷம் சுகம் எல்லாம் எப்படி கிடைக்கும்? அதனால நான் துணிஞ்சு ஒரு முடிவெடுத்தேன். நிச்சயத்தை நிறுத்தணும். இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு முடிவெடுத்தேன். அதுக்கு ஒரே வழி, அன்னைக்கு தேவி வீட்ல இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணேன். அப்பதான் அவ வேலை செய்யற பேங்க்ல டெல்லிக்கு யாரோ போறதா சொன்னா. அவருக்கு பதிலா நீ போக முடியுமான்னு கேட்டேன். உடனே அவ முகத்துல ஒரு தெளிவு தெரிஞ்சுது. மறுநாள் பேங்குக்கு போய் பேசி அவ டெல்லிக்கு போறதுக்கு சம்மதம் வாங்கிட்டு வந்தா. அதுபடி நிச்சயத்துக்கு முதல் நாள் ஆபீஸுக்கு போனவ அன்னைக்கு நைட்டு அவ ஃப்ரெண்டோட ஹாஸ்டல்ல தங்கிட்டு மறுநாள் காலையில, அதாவது நிச்சயம் அன்னைக்கு காலையில அவ டெல்லி கிளம்பிட்டா. இங்க நிச்சயத்துக்கு எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருந்தது. நைட்டெல்லாம் தேவி வராதால அவ அப்பாவுக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சு. தேவி எங்கன்னு என்னை கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டாரு. நான் கடைசி வரைக்கும் வாயை திறக்கல. நிச்சயம் நின்னு போச்சு. தன்னோட மகனையும் தான் குடும்பத்தையும் அவமானப்படுத்திட்டாங்கன்னு அவரோட தங்கச்சிக்கு பயங்கர கோபம். அதனால அண்ணன் தங்கச்சிக்குள்ள சண்டை வந்துருச்சு. அடுத்த நாளே ஒரு பெரிய இடத்துல அவங்க பையன் ராமுவுக்கு நிச்சயம் பண்ணிட்டாங்க. தேவி டெல்லியில இருந்து வர 3 நாள் ஆயிருச்சு. அவ வந்ததும் அவங்க அப்பா அவளை படுத்தின பாட்ட வார்த்தையால சொல்ல முடியாதுமா. பாவம் குழந்தை அழுது அழுது கண்ணீரே வத்தி போச்சு. நான் சொல்ற பையனை எப்போ நீ கல்யாணம் பண்ணிக்கலையோ இனி உனக்கு கல்யாணமே நடக்க விட மாட்டேன். நீ வீட்டோட இரு. உன்னை பெத்த பாவத்துக்கு சோறு போடுறேன். என் சொத்து தான் எனக்கு முக்கியம். உன்னை வெளியில முன்ன பின்ன தெரியாதவனுக்கு கட்டி கொடுத்து அது மூலமா என் சொத்து வெளியில போறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. நீ வேலைக்கு போ, படி, என்ன வேணாலும் பண்ணு. ஆனா உனக்கு கல்யாணம் மட்டும் கிடையாது அப்படின்னு அவர் உறுதியா சொல்லிட்டாரு. வயசு பொண்ணு இருக்கிறது தெரிஞ்சா 4 சம்பந்தம் வரத்தானே செய்யும். அது மாதிரி தேவிக்கும் வந்துச்சு. ஆனா அவங்க அப்பாவே அவளை பத்தி தப்பு தப்பா சொல்லி வந்த வரன் எல்லாத்தையும் திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. என் மக ஒருத்தனை காதலிக்கிறா. அது தெரியாம என் தங்கச்சி பையனோட அவளுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணேன். ஆனா அன்னைக்கு அவ சொல்லாம கொல்லாம அவ காதலிக்கிறவனோட ஓடி போயிட்டா. 3 நாள் கழிச்சு வந்தா. பெத்த பாவத்துக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு சம்மதம்னா நாம சம்மந்தம் பேசலாம் அப்படின்னு வரவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாரு. இப்படி சொன்னா யாருமா என் மகளை கல்யாணம் பண்ணிப்பா? நான் ஒரு தரம் துணிஞ்சு அவர்கிட்ட இது விஷயமா பேசினேன். ஆனா ஒரு பலனும் இல்ல. இன்னும் அவரோட கோபம் அதிகமானதான் மிச்சம். சரி, வீட்டை விட்டு போய் வேற எங்காவது குடியிருக்கலாம்னு நானும் என் மகளும் முடிவு பண்ணோம். ஆனா எங்க போனாலும் எல்லாரும் என் மகளை தப்பா பார்த்தாங்க, தப்பா பேசுனாங்க. பெத்த அப்பாவே பொண்ணை பத்தி இப்படி சொன்னா யாருதான் நம்ப மாட்டாங்க. இந்த ஊரு எங்களை நம்பல. அதனாலதான் உங்ககிட்ட அந்த மளிகை கடைக்காரரு அப்படி சொல்லியிருக்காரு. நாங்க இந்த ஊரை விட்டு போனாதான் எங்களுக்கு நிம்மதி. ஆனா தேவிக்கு இங்கதான் வேலை. அதனால என்ன பண்றதுன்னு யோசிச்சோம். அவ பேங்க்ல டிரான்ஸ்பருக்கு எழுதி கொடுத்திருக்கா. சும்மா இருந்தா மனசு கண்டதே நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு சைக்காலஜி படிச்சிட்டு இருக்கா. ஒருவேளை அவ இப்ப படிக்கிற படிப்புக்கு எங்காவது வேலை கிடைச்சா கூட நானும் என் மகளும் இந்த நரகத்துல இருந்து தப்பிச்சு போயிடலான்னு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் விடிவை நோக்கி காத்திருக்கோம் அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சொல்லி முடிச்சா கௌரி. அவ கண்கள்ல இருந்து வடிஞ்ச கண்ணீரை தொடச்சுக்கிட்டே ஸ்டெல்லாவையும் நிலாவையும் பார்த்தா. தேவியோட அப்பாவை நினைச்சு அவங்க பிரமிச்சு போய் இருந்தாங்க. இப்படியும் ஒரு அப்பாவா? அவங்களால நம்ப முடியல. கௌரி அம்மாவோட கைய பிடிச்சுக்கிட்டு நிலா சொன்னா, கவலைப்படாதீங்கம்மா. என் ஃப்ரெண்டு அன்புதான் உங்க மாப்பிள்ள. அவன் தேவியை எப்படி பாத்துக்க போறான்னு பாருங்க அப்படின்னு நிலா சொன்னதும் கௌரி சொன்னா, எனக்கு அது போதுமா. அவ நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும். கண்டிப்பாமா. உங்க ஃபோன் நம்பர் கொடுங்க. நான் அன்பு கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்றேன். அவன் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவான். நாம அன்பு தேவி கல்யாணத்தை நல்லபடியா நடத்துவோம் அப்படின்னு நிலா சொன்னதும் அவ கைகளை பிடிச்சுக்கிட்டு கௌரி அழுதா. அப்புறம் அவளோட ஃபோன் நம்பரை கொடுத்தா. கௌரிக்கு தைரியம் சொல்லிட்டு நிலாவும் ஸ்டெல்லாவும் அங்க இருந்து கிளம்புனாங்க. அன்னைக்கு ராத்திரி அன்புக்கு வீடியோ கால் மூலம் எல்லாத்தையும் சொல்லிட்டா நிலா. ஏற்கனவே தேவிய அவனுக்கு பிடிச்சிருந்தது. இப்ப அவளை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லைன்னு அன்பு முடிவெடுத்தான். மறுநாள் கௌரிக்கு ஃபோன் பண்ணான். அன்போட அன்பான பேச்சும் அக்கறையும் கௌரிக்கு பிடிச்சு போச்சு.
அதனால நடந்த எல்லாத்தையும் தேவி கிட்ட சொன்னா கௌரி. கல்யாணன்ற வார்த்தையை கேட்டதுமே தேவி பயந்தா. ஆனா கௌரி கொடுத்த தைரியத்துல நிலாவை சந்திச்சா, பேசுனா. அப்புறம் வீடியோ கால் மூலம் அன்பு கிட்ட பேசுனா. 2 பேருக்கும் பிடிச்சு போச்சு. அன்பு குடும்பத்தோட தேவிய பெண் கேட்டு வந்தான். அவனோட நண்பன் இன்ஸ்பெக்டர் கார்த்தியையும் கூட கூட்டிட்டு வந்தான். இன்ஸ்பெக்டரை பார்த்ததும் சாமிநாதனோட முகம் வெளிரி போச்சு. இருந்தாலும் எப்போதும் போல தேவிய பத்தி தப்பா சொன்னாரு. எல்லாத்தையும் கேட்டுட்டு அன்பு சிரிச்சுக்கிட்டே சொன்னான், பரவாயில்ல மாமா, நான் உங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அன்பு சொன்னதும் சாமிநாதன் திகைச்சு போயிட்டாரு. இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு மறுபடியும் தேவிய பத்தி தப்பா பேச வாயெடுத்தாரு. ஆனா அன்பு குறுக்கிட்டு சொன்னான், மாமா, நடந்த எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டாம். பொதுவா பொம்பளை பிள்ளைகளை அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இங்க தலைகீழா இருக்கு. இப்படியும் ஒரு அப்பாவான்னு எனக்கு ஆச்சரியமாவும் கோபமாவும் இருந்துச்சு. அது சரி, எல்லாத்துக்கும் ஒரு விதிவிலக்கு இருக்குல்ல, அது மாதிரிதான் இதுவும்னு புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு உங்களை திருத்தணும் மாத்தணும்னு எந்த எண்ணமும் இல்ல. சில பேருக்கு சொல்லி புரிய வைக்கலாம், சில பேரு பட்டு திருந்துவாங்க, சில பேரு என்ன நடந்தாலும் புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க, திருந்தவும் மாட்டாங்க. நீங்க 3வது ரகம். சோ உங்களை திருத்தவும் முடியாது, உங்களுக்கு புரிய வைக்கவும் முடியாது. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு புரிய வச்சு திருத்துற வேலை என்னோடதும் இல்ல. நான் அதுக்காக இங்க வரல. நான் உங்க பொண்ண கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போக வந்திருக்கேன். எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. நாங்க எங்க வாழ்க்கைய பார்க்கணும். உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி கிளாஸ் எடுக்கலாம் எங்களுக்கு டைம் இல்ல. வர முகூர்த்தத்துல எனக்கும் உங்க மக தேவிக்கும் வடபழனி முருகன் கோவில்ல கல்யாணம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க வரலாம். எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல. அது மட்டும் இல்ல, அத்தையும் எங்க கூட வரப்போறாங்க. அவங்களோட அடிமை வாழ்க்கையில இருந்து விடுதலை அடைய போறாங்க. இத்தனை நாள் கூண்டுக்குள்ள அடைப்பட்டு சிறை பறவையா இருந்த அத்தை இனிமே சிறக விரிச்சு பறக்க போறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே தேவியோட வீட்டுக்குள்ள கூண்டுக்குள்ள இருந்த பறவைகளை திறந்து விட்டான். அப்புறம் சாமிநாதனை பார்த்து சொன்னா அன்பு, பறவைனா பறக்கணும், அதோட போக்குல அது வாழணும். அதோட வாழும் சூழ்நிலைய நம்மளோட சுயநலத்துக்காக சந்தோஷத்துக்காக மாத்தக்கூடாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு எங்களை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நீங்க எப்ப வேணாலும் வரலாம். அட்ரஸ், போன் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு தான் போவோம். நாங்க ஓடி ஒளிய மாட்டோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு அன்பு பேச பேச சாமிநாதன் வாயடைச்சு போய் உட்கார்ந்திருந்தாரு. அன்பு மேலும் பேசினா, அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கு உங்க சொத்து வெளியில போக கூடாது, அவ்வளவுதானே? அது ஒன்னும் பிரச்சனையே இல்ல. உங்க சொத்துல இருந்து 5 பைசா எங்களுக்கு வேண்டாம். நானும் தேவியும் எங்க வேணாலும் கையெழுத்து போட்டு தரோம். அதனால சொத்தை பத்தி நீங்க கவலைப்பட்டு உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க. எனக்கு உங்க சொத்தை விட விலை மதிக்க முடியாத உங்க பொண்ணுதான் முக்கியம் அப்படின்னு அன்பு சொல்ல தேவி அவனை மெய் மறந்து பாத்துக்கிட்டு இருந்தா. அப்போ அன்போட நண்பன் இன்ஸ்பெக்டர் கார்த்திக் கைதட்ட ஆரம்பிச்சான். அப்புறம் சொன்னான், சூப்பர் அன்பு, கலக்கிட்ட அப்படின்னு அன்பை பார்த்து சொல்லிட்டு சாமிநாதனை பார்த்து சொன்னான் கார்த்திக். சார், தேவி மேஜர், இந்த கல்யாணத்தை நிறுத்த நீங்க ஏதாவது கலட்டா பண்ணீங்கன்னா அப்புறம் உங்க மேல சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு கார்த்திக் சொன்னதும் சாமிநாதன் மிரண்டு போயிட்டாரு. அவர் காதோட ஓரத்துல வியர்வை வடிஞ்சுது. அப்புறம் அன்போட அப்பா அம்மாவும் தேவியோட அம்மா கௌரியும் நிச்சயதார்த்த தட்டை மாத்திக்கிட்டாங்க. சாமிநாதன் அமைதியா இருந்தாரு. அப்போ நிலாவும் ஸ்டெல்லாவும் அங்க வந்தாங்க. அன்புக்கும் தேவிக்கும் வாழ்த்து சொன்னாங்க. ஹனிமூனுக்கு எங்க போக பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்க வெக்கத்துல தேவியோட முகம் செவந்துச்சு. அத ரசிச்சபடி நின்னா அன்பு. அவனோட தோளை தொட்டு கார்த்திக் சொன்னான், கங்க்ராட்ஸ் அன்பு, சீக்கிரம் என்ன மாமா ஆக்கிருடா அப்படின்னு சொல்ல அன்பு தேவிய பார்த்தான். தேவி வெக்கப்பட்டு அம்மா கௌரிக்கு பின்னால மறைஞ்சுகிட்டா. எல்லாரு முகத்திலையும் புன்னகை ஒட்டிக்கிடுச்சு, சாமிநாதனை தவிர. ஒரு விஷயத்துக்கு தடங்களும் பிரச்சனையும் வருதுன்னா அது ரொம்ப சிறப்பா நடக்க போகுதுன்னோ, யாரு தடுத்தாலும் நடக்க வேண்டிய நல்லது நடந்தே தீரும்னோ கௌரி புரிஞ்சுகிட்டா. கதை முடிவுற்றது. இது நான் எழுதின கதை. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.